நான் தான் அந்த குழந்தையோட அப்பான்னு சொன்னேன். நான் எதுக்காக அப்படி சொன்னேன்னு தெரியாம அஞ்சலியே அந்த குழந்தைக்கு நான் அப்பா இல்லைன்னு சொன்னதுனாலதான் வேற வழியே இல்லாம சூப்பர் மார்க்கெட்ல தப்பு நடந்துச்சுன்னு இன்னொரு பொய்ய சொல்ல வேண்டியதாயிருச்சு. என்ன நம்புங்க, நான் எந்த தப்பும் பண்ணல. அப்படி தப்பு பண்ற ஆளும் நான் இல்ல. அந்த நேரத்துல அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. அதனாலதான் அந்த மாதிரிலாம் பொய் சொல்ல வேண்டியதாயிருச்சு. நான் சொன்ன பொய் ஒரு நல்லதுக்காகவா இருந்தாலும் நான் இந்த மாதிரி ஒரு பொய்ய சொன்னது தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ மாப்பிள, என்ன மாப்பிள நீங்க எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க மாப்பிள. நீங்க எதுக்கு போய் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க? இப்படி ஒரு மாப்பிள கிடைக்க நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க செஞ்சது எதுவுமே தப்பு இல்ல மாப்பிள. ஆமா மகேஷ், உங்களை தப்பா நினைச்சதுக்கு நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஐயோ, நீங்க பெரியவங்க, நீங்க எதுக்கு என்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு? இல்ல மகேஷ், நீங்க ஒரு உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக உங்க பேர் கெட்டாலும் பரவாயில்லன்னு எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க. அது தெரியாம நான் உங்களை பத்தி ரொம்ப தப்பா பேசிட்டேன். ஐ எம் வெரி சாரி மகேஷ். ஐயோ ஆண்டி, சாரி எல்லாம் கேட்காதீங்க. நான் ஏன் அப்படி சொன்னேன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. அப்படின்றப்போ நீங்க என்ன தப்பா நினைச்சதுல ஒன்னும் தப்பில்ல. என்ன தப்பா பேசினதுலயும் ஒரு தப்பும் இல்ல. ஏன்னா நீங்க எனக்கு அம்மா மாதிரி. நீங்க என்கிட்ட சாரி கேட்டு என்ன கஷ்டப்படுத்தாதீங்க ப்ளீஸ். அப்போ மாப்ள, நீங்க சொன்னதெல்லாம் பொய்யா? நீங்க உண்மையதான் சொல்றீங்க போல இருக்குன்னு நினைச்சு நான் வேற அல்லு கலண்டு போயிருந்தேன். இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் நான் பார்த்தேன், நீங்க தான் சொக்க தங்கமாச்சே. நீங்க எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க? சரி, இத உடனே அண்ணிக்கிட்ட போய் சொல்லணும். அண்ணி வேற மாப்ள மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க. என்னத்த இது, திடீர்னு விக்கி வேற இப்படி சொல்லிட்டா. இத வச்சு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும்னு பார்த்தா காயத்ரி கிட்ட போய் தான் குழந்தை இல்லன்னு போய் சொல்லி தொலைச்சிட்டானே. என்ன நடக்குதுன்னே தெரியலையே. இப்ப என்ன செய்யறது? ஐயோ, இந்த மொட்டை வேற எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டா. ஆமா, அந்த ராட்சசிக்கு இந்த விஷயம் தெரியாம இருந்தாலாவது நாம ஏதாவது செய்யலாம். இந்த மொட்டை எல்லாத்தையும் போய் அவகிட்ட சொல்லிட்டானா எதுவுமே பண்ண முடியாதே. ஐயோ, நம்ம எல்லார் முகத்திலையும் கரிய பூசின மாதிரி இந்த பையன் இப்படி பண்ணிட்டானே. நம்ப வச்சு ஏமாத்தின அந்த பயலை நான் சும்மா விட மாட்டேன். அவங்க 2 பேரும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் எத்தனை நாள் ஆச்சு? அப்ப இத்தனை நாளா நம்மள நம்ப வச்சு அவன் டிராமா தான் ஆடிக்கிட்டு இருந்திருக்கான்ல. சும்மா விடக்கூடாது இவனை. அந்த மகேஷ் பையல நான் எங்க அனுப்புனோ அங்கேயே இவனை அனுப்பிட வேண்டியதுதான். அண்ணி, அண்ணி, அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் போயிடாதீங்க. மாப்ள பொய் சொன்னாராம். பொய் சொல்றானா? இத்தனை நாளா பொய் சொல்லிதானே அவன் நம்ம எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கான். இத சொல்லதான் வேகமா வந்தீங்களாக்கும். ஐயோ அண்ணி, நான் சொன்னது அது இல்ல. மாப்ள அந்த குழந்தைக்கு தான் தான் அப்பான்னு பொய் சொன்னாராம். பொய் சொன்னாரா? ஏங்க, அது எப்படி இங்க பொய் ஆகும்? அந்த குழந்தைக்கு உண்மையிலேயே அவர் தானே அப்பா. அதனால தானே அந்த குழந்தையே இருக்க கூடாதுன்னு நாம நினைச்சோம். பைத்தியக்காரி, பைத்தியக்காரி. நீ வேற இடையில பூந்து எதையா சொல்லி குழப்பிக்கிட்டு இருக்காத. யோ, நீ என்னதையா சொல்ல வர? புரியுற மாதிரி சொல்லி தொலைய. சூப்பர் மார்க்கெட்ல 2 பேரும் தனியா இருந்ததுனாலதான் அஞ்சலி கர்ப்பமானான்னு மாப்ள சொன்னார்ல, அது பொய்யா?
தம்பி என்ன சொல்றீங்க தம்பி? ஐயோ ஆமா அண்ணி, மாப்பிள்ள இப்ப அந்த நாட்டாம கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டு வந்துதான் நான் சொல்றேன். ஏயா அந்த நாட்டாம கிட்ட மாப்பிள்ளை என்னதான் சொன்னாரு? ஐயோ, அஞ்சலியோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு. அதனால புருஷன் இல்லாதவளுக்கு குழந்தை எதுக்குன்னு நம்ம வீட்ல உள்ளவங்க அஞ்சலி வயித்துல இருக்கிற குழந்தைய அழிக்க பாக்குறாங்க. அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காகத்தான் நான் அந்த குழந்தையோட அப்பான்னு பொய் சொன்னேன் அப்படின்னு நாட்டாம கிட்ட மாப்பிள்ள சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நீங்க உண்மையாவ சொல்றீங்க? அண்ணி ஐயோ, நான் எங்க அம்மா சத்தியமா சொல்றேன் அண்ணி. என் காதால கேட்டதை நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன். இந்த விஷயத்துல நான் ஏன் உங்ககிட்ட போய் சொல்ல போறேன்? இவ்வளவு நேரம் எனக்கு ஈரக்குலையே ஆடி போயிடுச்சு தம்பி. அப்பா, இப்பதான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. நான் கூட மாப்பிள்ள பூரணமா குணமாகி அவருக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சோன்னு நினைச்சு பயந்து போயிட்டேன் தம்பி, பயந்து போயிட்டேன். அண்ணி, அவருக்கு எந்த ஞாபகமும் வரல. பாடி இன்னும் அதே பழைய கண்டிஷன்ல தான் இருக்கு. அந்த டிராமாக்காரி குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் அவரு அப்படி பொய் சொல்லியிருக்காரு. அதனால மாப்பிள்ள விஷயத்துல நீங்க எதுவுமே அவசரப்பட வேண்டாம். சரிங்க தம்பி, இந்த விஷயம் கவிக்கு மட்டும் தெரிய வேண்டாம். ஓகே. மாப்பிள்ள அந்த டிராமாக்காரியோட குழந்தைய காப்பாத்துறதுக்காகத்தான் நான் தான் அப்பான்னு சொல்லி என்கிட்டயே ஒரு வேலையை காட்டியிருக்காரா? இருக்கட்டும் இருக்கட்டும், நான் யாருங்கிறத இனிமே அவருக்கு காட்டுறேன். இனிமேதான் இந்த கூல் குணவதியோட ஆட்டத்தை பார்க்க போறாரு. ஏ அஞ்சலி, ரஞ்சிதோ, நீங்களா எப்ப வந்தீங்க? நாங்கெல்லாம் அப்பவே வந்துட்டோம். ஆமா, உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? நான் என்ன பண்ண? நீ என்ன பண்ணியா? அதான் விக்கியே வந்து அந்த குழந்தைக்கு நான் தான் அப்பான்னு சொல்றேன்ல. அப்ப ஆமான்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? இல்ல எதுவும் சொல்லாம சும்மா இருக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு பொய் சொல்றான்னு சொல்ற? அது எப்படி நான் சும்மா இருக்க முடியும்? அது அவன் குழந்தை தானே, அதத்தானே அவன் சொன்னா. அது அவர் விக்கியா வந்து சொன்ன அவரோட குழந்தை. ஆனா அவர் மகேஷ் தானே சொன்னாரு. ஏய், எங்களை புத்தி இல்லாதவங்கன்னு நினைக்காத. அவரை மகேஷ்னு பொய் சொல்லி ஏமாத்துறது அந்த ராட்சசிங்க தானே.